ஜனாதிபதி திரௌபதி முர்முவை திரிணாமுல் காங்கிரஸ் அவமதித்துள்ளது. இது மனதை புண்படுத்தியது, வருத்தம் அளிக்கிறது என டெல்லி மெட்ரோ வழித்தடத்தை தொடங்கி வைத்த பிறகு பிரதமர் மோடி பேசினார். இலவசங்களை அறிவிக்க கூடாது என்று கூறிய விஜய் தற்போது இலவசங்களை அறிவித்திருக்கிறார். புதிதாக அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலை சந்திக்கும் அவர் இதுவரைக்கும் எதையும் செயல்படுத்தி நிரூபிக்கவில்லை என எல் முருகன் விமர்சித்துள்ளார். தவேகாவின் வாக்குறுதி குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வர்த் இல்லை. தமிழகம், ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களிலிருந்து வாக்குறுதிகளை காப்பி பேஸ்ட் செய்கிறார் விஜய் என தவாக தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். மத்திய அரசு போதிய நிதி வழங்காததால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரியலூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த அமைச்சர் நேரு தெரிவித்தார். மேற்காசிய போர் பதற்றமான சூழலில் இந்தியாவுடன் கைகோர்க்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தெற்கு உலகிற்கு நலன் என்று சீன அரசு தெரிவித்துள்ளது.